நான் தானே விரைஞ்ச அப்புறம் ருசி வராமன்னு வரேன் இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? மஞ்சள் மஞ்சள் இது சின்ன ஜீதகம் கட்டத்தூள் ஐக்கோ பன்னாண்டி என்னாண்டி மோனிக்கா ಬೇಗಿಗ ಸೊಪ್ಪಿ ಎನ್ನೋ ಸಕುಳಾಲ ಬೆಂದ ಚಾರಿ ಸುಣಿ ಅಂದ ಚಾರಿ ಸುಣಿಂಜೋ ಬೆಂದ ದಬ್ ಸುಣಿ ಅಂದ ದಬ್ சுணிஞ்சோ கடலை பருப்பு போட்ட இன்னும் இருக்குமா மிச்சம் இது கொஞ்சத்தை எடுத்திக்க பருப்பு வடப்பருப்பு தெரியும் இது என்ன கொஞ்சம் எடுங்களே இல்லையானு அப்படிதான் கணக்கு தான் இது வடப்பருப்பு வாழை எடுக்கணும் என்னது அதில் சிக்கன் வைக்கிறதுனே வாழை எரிக்கு தானேம்மா அது மூடாது உடம்புக்கு கண்ணு உறுப்பு சேர்க்கணும் இது நல்ல எண்ணெய் அப்போ தேங்காய் எண்ணெய் இல்லையாடா தேங்காய் எண்ணெய் நல்ல எண்ணெய் என்னடா ஐயானு வரணும் அவன் புள்ள பிடிக்கிறான் கட்டியா 2 சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா கைக்குள்ள ஒரு வடை இருக்கு காட்டி விட்ட வடை எல்லாரும் சாப்பிட்ற குறைச்சி தானே ஆனால் அந்த சுட்டு எடுக்கிற சாப்பாடெல்லாம் எங்கே எனக்கு தெரியா அது எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க டிலான். நான் ரதி. நான் மிது. இன்றைக்கு இந்த காணொலியில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ரதியம்மாட்டே கேட்போம். ரதியம்மா என்ன பார்க்க போகிறோம்? நம்ம இன்றைக்கு என்ன வீடியோண்டா எங்களுக்கு மழையுமா இருக்கு. இப்போ என்னடா எங்களுக்கு ஒரு வடை சுட்டு சாப்பிடணும்ன்ற ஒரு ஆசை வந்தது. ஓமாம் ஒரு வடை கதையும் இருக்கு. என்ன கதை? அப்போ வடை கதை சொல்லோட நான் சொல்லியிருக்கேன். வடை கதை என்ன கதை? அது என்னண்டா காக்கா கொண்டு வர வடையை பாட்டி வடை சுட்டு சொல்லுங்களேன் கதையை பார்ப்போம். அது இந்த மாசி அண்டைக்கு எடுத்து காக்கா கொண்டு இதெல்லாம் அதுல அந்த வடை தூக்கிட்டு போனேன்லாம் அதில் எழுதியிருந்த அந்த போனில் அதுக்காக வேண்டி தான் நான் இன்றைக்கு இந்த உங்களோட காணொலியில் இந்த வடையை சுட்டு பகிர்ந்துள்ள அப்புறம் காகம் இல்லை என்னோட நான் விருட்டுப்பட்டு தானே காகம் இல்லை. இப்ப 2 கழுகு தான் இருக்கு. 2 கழுகு இருக்கு. 3 4 இருக்கு. உங்களுடைய இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உடனே உங்கள் காணொளியை பந்துடும். ஓகே. என்ன விளக்கம் மட்டும் சொன்னா இந்த மழை நேரங்களில் வடையோ கிழங்கோ சுட்டு அவிச்சு சாப்பிட்றது உண்மையிலேயே நல்லா இருக்கும். அது நாங்கள் ஒரு வீடியோ தான் என்ன 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 வடை நல்லா இருக்கும். நாளைக்கு என்ன வடை நல்லா இருக்கும். நம்ம சுடுற வடை நல்லா இருக்க முடியாது. அது நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? நல்லா வராட்டியும் நல்ல நம்ம அந்த இந்த மாண்டு ஓடுறது மட்டும்தான். வடைன்னு சொன்னா பருப்பு எல்லாம் சுடுறேன். பூப்பம் எல்லாம் போட்டு அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே. என்னென்னு சொன்னா இன்றைக்கு உண்மையிலேயே வித்தியாசமாக இந்த காணொலி இருக்கணும்ன்றதுக்காகத்தான் நாங்கள் இரவு நேரங்களே வீடியோ எடுக்கோம். ஏன்னா நாங்கள் வளமையாக வீடியோ எடுக்க போனாலே மழை வந்து இருந்துரும். என்னவோ தெரியலடா இந்த யூடியூப் தொடங்கின காலத்துக்கு நாங்க 2 பேரும் மாறதுக்காண்டியே தெரியும். ஒருவேளை நம்ம இப்படி வீடியோல பேசுறதுக்காக தெரியா அப்படி இருக்கலாம். நாங்க வந்தாலே இருடுது. அப்ப நாங்க பார்த்தோம் இதுல சொன்னோம் அப்ப இரவுல போய் வீடியோ எடுப்போம். அப்படி எப்படி நம்ம வந்தா இருந்துரும். நாங்க மழை பெய்யுது. மனசு நல்ல மனசு நல்ல திட்டுறாங்க. நடந்து பயல் செஞ்சவங்க எல்லாம் பயல் அழிஞ்சு போகுது ஆண்டு மழை வந்து என்னையோ பயல் அப்படி இருக்கு. எங்கடா கொஞ்சம் சௌப்பாதான் இருக்கு. அது என்னண்டா இப்ப விளைஞ்சார் நேரம் மழை பெஞ்சி நிலத்திலே விழுந்து விழுந்துருக்கு. 3 நாள் மழை தேவையான நேரத்துல பெய்யல. தேவையில்லாத நேரம் பெய்யுது. அடுத்த உள்ள வந்து பிடிக்க போகுது. மழை பெய்து வரும்போது பார்த்தோம் வரும்போது சரியான வெள்ளம். சாமத்தி ஓட்டுக்கு போயிட்டு சரியான வெள்ளம். இன்னைக்கு எல்லாம் ஃபுல்லா வெள்ளம். எமக்கு என்ன ஊருன்னு தெரியல. மழை வந்து தானே நல்ல ஊரை பார்த்து தெரியல. அப்போ நம்ம காணொலியில் என்னண்டா இன்றைக்கு நாங்கள் ரதியம்மாவோட ஆசைப்படி நாங்கள் வடை கேட்டதின்
அதாவது என்னுடைய ஆசைப்படி அதிகமாக செஞ்சிருப்பாங்க வடை. அதாவது நாங்கள் வடையை சுட்டு சாப்பிட்டது உங்களுக்கு சொல்லுவோம். நீங்களும் சுட்டு சாப்பிடணும் மக்கள். மழை காலம் என்ன மழை காலம் உங்களுக்கு புரியாதிக்கா. இந்த நேரம் வேலைக்கு போவியல் உங்களுக்கு நேரம் இல்லை வீட்டு வேலை செய்யறதுக்கு. நம்ம எவ்வளவுதான் உழைச்சாலும் தான் வயிறு சாப்பிடணும் நல்லா. நேற்று நீங்க நல்ல ஆதரவு எல்லாம் தந்திருக்கீங்க. உண்மையிலே நன்றி நன்றி. இதே சப்போர்ட் தான் எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா செய்வோம். உண்மையில நாங்க இப்போ நேற்றைய வீடியோலோ முந்தின நாள் வீடியோலோ ஏதாச்சும் சின்ன சின்ன பிள்ளைகளை விட்டா அதை நான் கண்டிப்பா திருத்திக் கொள்வோம். நாங்க தயவு செய்து ஏசாதீங்க, எங்களுக்கு சப்போர்ட்டா கமெண்ட் பண்ணுங்க. சொல்லுங்க மனவாக்காகட்டும் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க. புரேமாம்மா, விமலாம்மா, கலையம்மா எல்லா பேரும் கேட்டதுகள். புறவு இந்த இன்னொரு அமுதாக்கா எடுத்து கேட்டவங்க. அதாவது இந்த வீடியோ பார்க்குற அதிகமான கதைக்கிறாங்கன்னா சொல்லிக்காங்க. நிறைய பேர் கமெண்ட்லேயும் பண்ணிக்காங்க. என்ன கொஞ்சம் கொடுத்து அனுப்புங்களேன், கொடுத்து அனுப்புங்களேன். இன்னும் 2 மணி பேர் என்ன பேரை கொஞ்சம் மறந்துட்டேன். சரி மீது நம்ம வடையை சுடுவோம். வடையை சுட்டு சாப்பிட்றோம் பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்கட சேனலை யாராச்சும் பேசுறேன் பார்க்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும் உங்க காணொலி. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டோம். தேவையான அளவு வெங்காயம் பார்த்துக்கொள்ளுங்க. வெங்காயம், இப்படி எல்லாம் அப்படியே பருப்பு, வடப்பருப்புன்னு வடப்பருப்பு. ஓகே அது ஓகே வேலை செஞ்சு பாருங்க. அதே மாதிரி சொல்லுங்க. மஞ்சள் இது சின்ன ஜீரகம், கட்டத்தூள், தூள், இது உப்பு, இது பெரிய ஜீரகம். ஓகே 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 எல்லாமே எல்லாம் வெஞ்சாச்சு. இது நல்லெண்ணெய். இது நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் இல்ல நல்லெண்ணெய் செக்கில் ஆடப்பட்ட நல்லெண்ணெய் சொல்லுவாங்க. என்ன இது தேங்காய் எண்ணெய். ஆனா அது நல்லெண்ணெய். ஓ நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் இல்ல தேங்காய் எண்ணெய். இது அது தேங்காய் எண்ணெயில இருக்கு. இல்ல இல்ல இது இது நல்லெண்ணெய். தேங்காய் எண்ணெயா நீ சொல்லு. இது நல்ல எண்ணெய். அப்ப தேங்காய் எண்ணெய் இல்லையாடா? தேங்காய் எண்ணெயில நல்லெண்ணெய் என்னடா யானு? தேங்காய் எண்ணெய் நீ சொல்லு தானே. தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெயா? தேங்காய் எண்ணெய் இது வந்து அப்ப நல்லெண்ணெய் இல்லையா? அது அப்ப தேங்காய் எண்ணெய். இது நல்லெண்ணெய். ஜோ இது நல்லெண்ணெய். நீங்களும் சொல்லுங்க இது தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய். நீங்களே சொல்லுங்க. எல்லாரும் குழம்பிட்டாங்க. ஓகே மிது, நீங்க வேலையை ஆரம்பிங்க. எந்த தொழிலை தொடங்க முன்னும் கத்தி எடுத்து வெங்காயத்தை வெட்டணும். அண்டி வெங்காயம் வந்து ஸ்பீட்டாக வெட்டினா நிறைய மிக கவலைப்பட்டாங்க. அது நம்ம கடையில் வேலை செய்யல. நம்ம வேலையை காட்டு தானே வேணும். தேவையான அளவு வெங்காயம். ஓகே நல்லா மிக சின்ன சின்ன அறியணும். என்ன சரியம்மா, நான் வெங்காயத்தை அரிசியை பற்றி நீங்கள் ஒன்றும் சொல்லலையே. வெங்காயம் நல்லா கோய்க்கு மாற போல கிரிச்சாண்டு ஒட்டுறிய இன்னண்டா உடைக்க தோல் என்னண்டியலுங்க. இந்த கேள்வியை முன்பைங்க உடைக்க தோல். இது நம்ம இந்த ஆன்சரை இதுல சொல்றோம். ஐயோ வேற வித்தியாசமா வித்தியாசம். கயிறு நிக்க கண்டுமே இது கண்டு நிக்க கயிறு மேய்தான். கண்டு நிக்க கயிறு மேய்து. சொல்லுங்க என்னண்டு மிதிரகலங்கள் என்ன மிதி? இல்ல மிது எல்ல கூட நீ எனக்கு தெரியுமே. கண்டு நிக்க அதுக்கு தாண்டா சொல்ற பள்ளிக்கு போகணும். இப்ப பிடிச்சி பாத்தீங்களா? இப்ப வட்டாரு எங்கட விட்ட நிக்காது. நான் சொல்ல மாட்டேன். கயிறு மேய்தா நான் சொல்லியாடா? சொல்லுங்க. சுரக்காய். சுரக்காய். ஓகே சுரக்காய். என்ன அது சுரக்காயில பூசணி அம்மனு கமெண்ட் பண்ணாங்க. அப்படியா பூசணி? என்ன நாங்க சுரக்காய் தான் சொல்றாங்க. நம்ம சுரக்காய் சொல்றோம். அப்ப ரவுண்ட் கேக்குடா ரதியம்மா. கண்டு நிக்க கயிறு மேய்தான். கண்டுகுட்டியா? கண்டு நிக்க கயிறு மேய்தான். அது என்ன? அதுதான் சுரக்காண்டா நான் சொல்லுவேன். அப்ப கண்டுகுட்டியா? அதான் நீ சொல்லிக்கிறேனே. இன்னொண்டு அங்க இல்ல அப்படி இல்ல. அங்கேயும் குந்துமா இங்கேயும் குந்துமா அடுப்பாளையும் குந்துமா. அங்கேயும் குந்துமா இங்கேயும் அடுப்பாளையும் குந்தும். அது என்னடாப்பா அது? கல்லு நாய்க்குட்டியா? இல்ல நல்ல கதைகள் இல்ல. அங்கேயும் குந்து இங்கேயும் குந்தி அடுப்பாள் எல்லா இடத்தையும் குந்தும். அது என்னடா அது இல்லாம இருக்கேன். ஏல நமக்கு நெருப்படி இல்ல
சொல்லுங்களேன். உப்பு அங்கேயும் வந்து இங்கேயும் அடுப்பிலையும் வந்து வேண்டாம். அடுப்படிக்கும் அதுதான் அடுப்படியிலே எல்லா இடத்தையும் இருக்குந்தானே. அப்போ உங்களுக்கு சாப்பாடு வரக்குள்ள அந்த உப்புத்தி வரும் தானே, அதுதான் சொல்கிறேன். நீங்கள் அப்படி மீனிங் சொல்லிக்கிங்கண்ணே. ஓகே வெங்காயம் காணும். கையில் அப்படி உறுதி போடுங்க. அப்படி கையில் லஞ்சு விடுங்க. இப்படி உறுதி வர்றையோ? ஆமாம். அப்போ இந்த பூவாலண்ட மாடு பாலாட தண்ணி குடிக்கும், அது என்ன? அது என்ன மறந்துட்டோமா? கண்டா இல்லை, பூவாலண்ட மாடு வாழால தண்ணி குடிக்கிறான். சனி சொல்லுங்க. பூவாலண்ட மாடு வாழால தண்ணி குடிக்கிறான். என்ன அந்த பூவாலண்ட மாடு வாழால தண்ணி குடிக்கிறான். கவலையா? சொல்லுங்க 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 சொல்லுங்க. தெரியாது ஐயா. பூவாலண்ட மாடு தானே. பூவாலண்ட மாடு பாலால தண்ணி குடிக்கிறான். தெரியாது. எனக்கு தெரியாது. நான் சொல்ல மாட்டேன். இதுல பதில் கமெண்ட்ல வருமா? சொல்லட்டும். காய்க்குமா பூக்குமா, ஆனா காக்கானிக்கு கெப்ட் இல்லையா? அது அது எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு அது அதை சொல்லி விடியானு. சிரா சிரா வந்து காய்க்கும். அது சரி. சரியான ரதியமா. அப்ப நம்ம எப்படி செய்வோமே? கந்தாஞ்சாறு ஒன்று கட்டிடுவோமே. என்ன காட்டுவோம். சரி, வெங்காயத்தை வட்டியாச்சு. இப்போ இந்த வடப்பருப்பை வந்து இடிக்கணும் அதிகமா. நாங்களே நல்லா துவைச்சதான் நல்லா செட்டா நல்லா துவைச்சா தான் நீங்க சாப்பிடலாம் முடியும். அது சாப்பிடலாம், நம்மானே சாப்பிடணும். அதுதான் நம்ம அண்ணன் என்னடா தம்பி என்னடா அதிசயமான உலகத்தில். ஓகே மகளே, பாத்தீங்க சொன்னா இதான் விடலாம். அதுல வைக்கிறது இந்த உடைஞ்சிரும். அது இல்ல இல்ல அது உடைஞ்சிரும். உங்களுக்கு இல்ல எங்களுக்கு இல்ல. வைக்க ஒரு கடிச்சு பாருங்க. அது உடைஞ்சிரும். உடையாது, சன உடைய பண்றேன். ஐயோ ரதியம்மா சொல்றத கேளுங்க. இல்ல அது இந்த இதுமான் ரப்பர் உடைஞ்சு. ரப்பர் அது இரும்பு. சரி, நம்ம ஒரு செக் பண்ணி பாமே. உடையது உடைஞ்சா நம்ம திருப்பி கிலோ அது இல்ல உடைஞ்சிரும். குவாலிட்டியான இதெல்லாம் என்ன எடுத்து விக்காம இடிச்சு பாமே இருங்க. அது உடைஞ்சிருமா? உடைஞ்சிரனே. உடைஞ்சா நம்ம திருப்பி கிலோ இடிப்போம். இது உடைஞ்சிருமா? இங்க சரி ஓகே. சரி ஓகே. அடுத்து வச்சு தேய்ப்போம். அடுத்து வச்சு இடிப்போம். ரதியம்மா எங்கல பக்கம் இடிக்கிற? இந்த பக்கம் அடிக்கல, இந்த பக்கம் அடிக்கிற. இந்த பக்கமா? விதிஜன் வாங்க. ஓகே மகளே, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இலக போட்ட கடலை பருப்பு. இலக போட்ட இன்னும் இருக்குமா மிச்சம்? இது கொஞ்சத்தை எடுத்துக்க. செம்ம காமெடினே. ஓகே. மீது சிரிச்சு காட்டுங்க. ஐயோ இல்லாதவன் தான் தெரிஞ்சவன். இதெல்லாம் தெரிஞ்சபடியாக உங்களுக்கு நான் மழை விட்டுதான் தெரியாடி 5 பேர் இப்போ போய் அவசரத்துக்காரன் பிடிச்சி வரலாமா? அதுதான் இப்போ நம்மளோட சனு அடிலானி விட்டு நம்ம என்ன செய்வானே அருமையாக செஞ்சிருப்போம் உண்மையிலே. அப்படியே கடையில் வாங்குறேன்டா 20 ரூபா. அவங்க சரியானே கடையில் வாங்கினடா ஜோ பாருங்க. இல்லை இப்போ கடையில் வாங்கினா சரி தேங்காய் எண்ணெய் வடைப்பருப்பு எல்லாம் அவங்களே விட பொறிக்கும் போது அது தொழில் தானே அப்படி தான் செய்வாங்க அவங்கண்ணே. நம்ம சாப்பிடக்குள்ள ஓகே, அது பிஸ்னஸ் தானே அவங்களே. நம்ம அவங்கள கோவிக்கலாம். இது அதிகமாட்ட ஒரு கம்ப்ளைண்ட். இதுக்கு தண்ணி விடுறதா? இது கொஞ்சம் தண்ணி அடிச்சுப்பாமே. இதுக்கு அடிக்கிறலையா? ஓகே ஆவண்டு பார்த்துருக்கேன். இடியண்டா கொண்டாடா புரியடா புரியுதா? டேய் அதுக்குள்ள இருக்கிற வடப்பருப்பு குடி. இந்த வடப்பருப்பு குடி சொன்னா கீழே அந்த இரும்பு கிடந்துருக்கான். சரியா பாருங்க எப்படி கொஞ்சம் நேரத்தில் இல்லாமல் போயிடும்.
மாவாரம் தான் அடிக்கும். டேய் மாவு பண்ணா கடையில் ஒரு கிலோ குப்பை மாவு எடுத்துக்கலாம் வேற அது படப்பருக்குடா. குப்பா போடலாம் கடவுள் அப்படி தான் போடுறாங்க. கடையில் வந்து கொஞ்சம் பெருசாகிறதுக்கு கொஞ்சம் படப்பு இந்த குப்பை மாவு போட்டு அந்த இதுவும் போடுறேன்டா என்ன அப்பச்சோடாவா அப்பச்சோடாவா ஐயோ போடுறது தான் அப்பச்சோட அப்பத்தி தான் போடுறேன் இப்படி அப்படியா கடைக்கு தான் போடுறோம். உளுந்துடைய போடுவோம். யோ வடைக்கு அப்பச்சோடா போடுற இல்லையா யோ கிட்ட வாங்கஞ்சு இந்த வடைக்கு போடுற இல்லையா அப்போ எனக்கு சின்ன வயசுல யாரும் சொன்னாங்க அதை நான் இப்போ சொல்லுவேன். அம்மா இப்படி எல்லாத்தையும் மட்டும் விஷயம் அப்படியே சீதம் உப்புக்கல்லாம் போட்டு துவைப்போம். போட்டு தானே துவைக்கிறேன் போட்டு இது எல்லாம் போடல எங்களுக்கும் தெரியாதுண்ணே புது பழக்கம் நேர பழக்கம் கையணும். ஆ என்ன இதை வந்து இடிச்சு எடுப்போம். ஓமா போட்டு செய்வோம். எடுத்து இறக்கணத்துக்கு பிறகு நம்ம எல்லாத்தையும் போட்டு ஓமா அப்படி செய்யா ஓகே கொஞ்சம் காலம் போட்டு திரட்டி எடுத்தாச்சு. ஓகே 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 கட்டத்தில் போட்டு எப்படியோ நமக்கு இன்றைக்கு வடை வந்தா சரியா அண்ணையோ வடை வந்து சரி எங்களுக்கு நாங்கள் எப்படி செஞ்சாலும் வடை வந்துடும். நமக்கு ஒரு 5 வடை தானுங்க நம்ம 10 வடையா என்ன ஜோ 10 வடை காணுமா நமக்கு காணும் உங்களுக்கு என்ன கொண்டுக்கா சரி ஓகே ரதியம்மா ஒரு வடை பாவம் இது ஓ கூட சாப்பிடுங்க. ஓ நான் சாப்பிட்ற உரைச்சிதான்ப்பா நான் சாப்பிட்றேன். நானே சாப்பிட்றது குறைச்சிட்டேன். ஓ எல்லாரும் சாப்பிட்ற உரைச்சி தானே ஆனால் அந்த சுட்டு எடுக்கிற சாப்பாடெல்லாம் எங்கே எனக்கு தெரியா பகலில் காக்காரின்றானுல அப்போ இரவில் உண்டு இல்லை பாப்போம் இன்றைக்கு பாப்போம் வடையில் இருக்கு நிறைய பேர் குடி விடுவாங்களா இது பாருங்க ஆ இன்னும் கொஞ்சம் அடி விட முடியல ஒரு காக்கா பக்கத்துல கொஞ்சம் அப்படி நான் அடித்தரேன் ஆ ஒரு காக்கா பக்கத்துல இருக்கு. பிரியாணியானே இந்த அரிசி பிரியாணி பக்கீருக்குள்ளே பேக் கொண்டு வச்சுக்கான் கொண்டு போகிறது கண்ணு வேலை தெரிஞ்சவன்டா வீரமான நாட்டு உள்ள காட்டுங்க பாப்போம் காணும்பட என்ன ரதியம் கணக்கு தான் பருப்பு வடப்பருப்பு தெரியணும் இது இன்னும் கொஞ்சம் இடிங்களேன். இல்லையானு அப்படிதான் கணக்கு தான் இது வடப்பருப்பு இடிச்சா நடக்குதுடா. முழுசா கொஞ்சம் கிடக்கல. அது நல்லா இருக்குங்க அதை கொஞ்சம் பாதியாக்கணும். அது கிடக்கிறதெல்லாம் படமாய் தெரியும் இல்லாட்டி கூப்பமா போட்டு பிரட்டிக்கானு அதுதானே வேணும் பாதியா இல்லை சானு என்ன விளக்கம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு சின்ன அண்ணா தேவை சொல்கிற கொஞ்சம் கேளுங்க இடைக்கடை படம் தெரிஞ்சால் தான் படப்பருப்பு உப்பு தூளையும் போட்டு வெடிப்போமா. ஆ ஓகே ஓகே என்ன அடிலானி தேவையான அளவு உப்பு பருப்பு தெரிஞ்சதுடா வடப்பருப்பு ஓ பருப்பு தெரியாட்டி வடை இல்லைடா அது உண்மைதான் ஜனோ என்ன சொல்லு மாமா என்னன்னு சொன்ன மாமா ஆ இது வந்து முழுசால கொஞ்சம் பாதியா கிடக்கும். ஐயோ சார் நீங்க சொல்றது பிள்ளை சார் அது என்ன மாமா நீங்க தேவையான அளவு உப்பு ஓகே காணுமா உப்பு இல்லாத வண்டமர குப்பை இல்லை. உப்பே இல்லை இது என்ன யோசிப்பா பறிக்கிறேன் அது ஆமா எல்லாம் கடவுள் ஓகே மக்களே இப்போ என்னன்னு சொன்னா வடப்பருப்பு பிடிச்சி போட்டோம் முடிஞ்சு முடிஞ்சு ஒரு நேரத்தில் அள்ளும் இடத்தில் அள்ளுவோம் எப்படி எழுதியம்மா வாழையில எடுக்கணும். என்னது அதில் சுத்தம் பண்ணிக்கிறதுனே வாழையில எரிக்கு தானேம்மா. என்ன தானே வாழை தோட்டம் ஓகே இதுக்குள்ள வந்து இன்னும் கொஞ்சம் போடுங்க. ஓகே கட்டத்தூளும் போடுமா. நான் போடுறேன் எதுலேயும் போடுங்க. நாங்கள் கொஞ்சம் கட்டத்தூளும் போடுறோம் நீங்கள் தேவையில்லாட்டி போட விடலாம் என்ன ஆமாம் என்ன சொல்கிறீங்க இல்லானி ம் சரி அதில் கொஞ்சம் போடுமா பரவாயில்ல. இதுலையா கட்டத்தூள் என்ன ஓகே ஓகே ம் ஓகே அடுத்தது நெக்ஸ்ட் வெங்காயமா வெங்காயம் வெங்காயம் தேவையான அளவு வெங்காயம் போடுவோம் வெங்காயம் போடுவோம் வெங்காயத்தை நல்லா பசிஞ்சு வெங்காயம் என்னம்மா கொச்சிக்காயம் போட போறீங்களோ. கொச்சிக்காய் ஊறும் இல்லையா வச்சு ஓடுறதா போடணும்னு ம் போடுறது வரணும். பார்த்தீங்களா அதுக்கு தான் நம்மளை வெள்ளை கொச்சிக்காய் போடுமா. ஓகே இந்த அரிக்கா அஞ்சு ஓகே நம்ம தோட்டத்தில் ஆஞ்சிடுமாங்க கையோட வாங்க மகளே
அதெல்லாம் அன்னைக்கு மற்ற தூரம் அன்னைக்கு அதோட கருவேப்பிலை 2,000 உரைக்கும் தானே இந்த வந்துருக்கும். கொஞ்சமாக இப்போ என்ன செய்யணும்டா? இனி பணமா எல்லாத்தையும் உண்டை பண்ணி பண்ணணும். உங்களோட கை பக்குவத்தை இதெல்லாம் பார்க்க போறாங்க. இது ஆறு உங்களோட கை பக்குவத்தை சரிம்மா, சரியா மிக்ஸ் ஆகிட்டா? அதிகமாக வச்சு தாண்டி வடையும் சாப்பிட போகிறோம். ஏன்னா நீ சரிதான் காணும். ஓகே கிளானி, பாடல் ரெண்டு வெட்டி வந்தீங்களா? ஆச்சு, அடுத்து இது போட்டு சதையை 2 பொறிச்சி சதை 2 பொறிச்சி சாப்பிட்றான் போயிடு. சாப்பிட்றாவே பெரிய கஷ்டமாக இருக்குது எல்லாத்தையும் தானே. கஷ்டமா இருக்கு. என்னன்னு தெரியல, கொஞ்சம் 5-6 நாள் சாப்பாடு இல்லை. ஏனது என்ன தெரியாது. என்ன பிரிச்சனை என்னென்று பார்க்கணும் இருக்கா. கொஞ்சம் வேகம் பாடிலாம் நீ. சாமத்தி விட்டு சாப்பிடலம்மா. சாமத்தி விட்டு ஒரு கதை சாப்பிடணும். சாமத்தி விட்டு சாப்பிட்றது இன்னும் சாப்பிடலண்ணா. மற்றாங்க சாப்பிட்டோமா, நாங்களும் சாப்பிடல. பிரியாணி சாப்பிடணும். எங்க இங்கே வந்தா பிரியாணி விட்டு சாப்பிடணும். இப்போ அங்கே சாப்பிட்டேன். அதுவும் சாப்பாட்டு ராமன். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தாச்ச அக்கினிலே தப்புறோம், அதாவது அடுப்பிலே தப்புறோம். அக்கினிலே ஏற்றியாச்சு. அடுத்த கட்டமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி பட போகிறது. அதே 2000 மோதிரம் போடணும், எல்லாம் கணக்கா இருக்கா. சரி, இப்போ ஊற்றணும். ஓகே, ஊது ஊது. ஓ, ஒரு வடை போடுறல. சரி, அப்படி மகளே பாருங்க டிலானியே, பாவம் நமக்காக கஷ்டம். டே பா, இல்லை அந்த வடைக்காக என்ன வேலைடா, என்ன வேலை சின்ன பாய். சி, என்னத்தான் அடுவு. முதல் தடவை இந்த வடைக்காக போடுற பாட்டை பாருங்க, இந்த வடைக்காக போடுற பாட்டை பாருங்க. பொடியா சுட்றா சுட்றா சுட்றா, நல்லா வருவாடா சனு. இவன் அதுக்கு சரியா வருவான். எதுக்குடா வடை சுடுறதுக்கு? அதுக்கு தெரியும். வடைக்கு தேவையான அளவு எடுக்கிற. ஓகே, தேவையான அளவு எடுக்கிறேன். பிசைகிற செய்கிறேன். உருண்டை குடிக்கிற. உண்டை உடைக்கிறேன். படிக்கிற. அவ்வளோதான் அவ்வளோதான் வேலை. அவ்வளோதான் வேலை. ஒரு எண்ணெய் தாச்சியில் போட்டு எடுத்த வடை ரெடி. ஈஸி வேலை, சரியான ஈஸி. செஞ்சு பாருங்க. நான் செஞ்சு விட்டாங்க டிலாண்ட கொடுத்து நான் செய்கிறேன். அதெல்லாம் சரியோ? இதான் எவ்வளோ கொடுத்தேன். நான் தான் சொல்லிக்கிறேன். உங்களுடைய கேப்டன். நான் சொல்லி கொடுத்தாலும் வெளியில் சொல்லி கொடுத்துறாதீங்களா டிலானி? ஓ, சொல்ல மாட்டேன். உனக்கு சொல்லி தந்ததே நீ வெளியில் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். சரியா? அது நமக்குள்ளே இருக்கணும். ஓம் ஓம். அப்புறம் நாளைக்கு என்னட்டு நிறைய பேர் கேட்டு தீமாங்களா? நாங்கள் ரயலுக்கு ஒரு சின்ன வடை 2 போட்டிக்கும் என்ன வருதுன்னு பார்க்குறதுக்குண்ணே. அது அதிகமாக பலம் பார்ப்பாங்க. அதை அதிகமாக இறக்கி தருவா. அப்போ பாருங்க, அது என்னத்துக்கு கொண்டு நாங்கள் சாப்பிட்டு பார்க்குறதுக்கு எல்லாம் கணக்காரிக்கண்டு பார்க்குறதுக்குண்ணே. அதாவது இதில் போட்ட சேர்மானங்கள், அந்த உப்பு வெங்காயம் எல்லாம் கணக்காரிக்கண்டு பார்த்தா நம்ம கொஞ்சம் வெங்காயத்தை கொஞ்சம் சின்ன போட்டுருந்தா வடை பொடி வெட்டிக்குமா. அதான் கொஞ்சம் இந்த கிழக்கு இதே இது விடுது இல்லை. வெங்காயம் கொஞ்சம் கூட்டித்துனே, அது பெருசாக போயிட்டு பெருசாகிடுச்சுண்ணே. சின்ன அறிஞ்சிக்கணும். 8 பிள்ளை ஆயிடுச்சு. 8 பிள்ளை. 6 வெங்காயம் பண்ணால் 6 தெரியா வெங்காயம் பண்ணாங்க. வெங்காயம் பண்ணும். அப்போ ஜோ சொன்னோட எனக்கு மோதிரம் அடிச்சு தரேன். அப்போ மோதிரம் கட்டோ, மோதிரம் கட்டு ஜோ, மோதிரம் கட்டோ. அப்படி செஞ்சிடாதீங்க நீங்கள் அவசரப்பட்டு. டவுடே ராணி, உங்களோட கையாலே போடுவோம். ஓகே, நம்ம போட்டு 2 வடை இறக்கியாச்சு. அது 2 இறக்கி ஆச்சு. ராணி போடு, உண்ட கையால் ஓடுமா? அப்படி போட மட்டும் பாருங்க. தெரியும்.
போடுற போடுவையில் கிட்ட வைக்கிறாள் தலையில் என்ன பறக்கணும் பார்க்கலாம் பார்க்கலாம். இப்போ இல்லை வெயிட். என்ன பயன்படுத்த இந்த எண்ணெய் தாச்சுக்குள்ள வைக்கிற வடை நன்றாக பொரித்து போறேண்ணா. ஓகே வரணும். ஓகே உண்டு உண்டோ யோ எப்படி டிலாண்டிய வேலை அவன் புள்ள பிடிச்சிட்டான் கட்டிக்காரன். 2 கூட வந்துச்சு. சரி டிலாண்டி 3 முட்டை பொரிக்கும். உண்டு இல்லை இன்னொரு போடும். சரி ஓகே 4 போடும். டெஸ்ட்டுக்கு 4 வடையை போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். 4 ஓகே ஓகே கொஞ்சம் பொரியட்டும். கொஞ்சம் தான் பதத்துக்கு வரும்போது. என்னடா மக்களே நீங்கள் இப்போ ஜோதிச்சு கொண்டு இருந்தீங்க ரதியம் மண்டைக்கு ஒன்றும் சொல்லலை பாட்டும் படிக்கலண்டு. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சுக்காவும். என்ன சில ஐட்டம்? ஒரு பாடல் பாடுவதற்காக எங்களது ரதியம்மாவை நாங்கள் மேடைக்கு முன்பே அழைத்து நிற்கின்றோம். எங்கே உங்கள் பரவசம்? கையடிங்களா 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 கரண்ட் இருக்கீங்க. ஓகே ரதியம்மா ஸ்டார்ட் த மியூசிக். 1 2 3 ஸ்டார்ட். ஓகே. ஐயோ பன்னாண்டி என்னாண்டி மோனிகா ಬೇಗಿಗ ಸೊಪ್ಪಿ ಎನ್ನೋ ಸಕುಳಾಲ ಬೆಂದ ಚಾರಿ ಸುಣಿ ಅಂದ ಚಾರಿ ಸುಣಿಂಜೋ ಬೆಂದ ದೊಬ್ ಚುಣಿ ಅಂದ ದೊಬ್ ಚುಣಿಂಜೋ ಐಗೋ ಬನ್ನಾಂಡಿ ಎನ್ನಾಂಡಿ ಮನಿಗ ಬೇಗಿಗ ಸೊಪ್ಪಿ ಎನ್ನೋ ಸಕುಳಾಲ. ஓகே பாடலை பாடி சென்ற எங்களது ரதியம்மாவுக்கு நம்பியை தெரிவித்து கொண்டு, ரதியம்மா இது ஒரு தமிழ் பாடலா சிங்கள பாடலா? அது தமிழ் பாடல். தமிழ் பாடல். இந்த பாடலை நீங்கள் வேறு ஒரு இடத்தில் பாடியுள்ளீர்களா? நான் எல்லாத்தையும் நான் பார்த்தீங்க நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தால் படிச்சிங்கண்ணே. இது ரதியம்மாவுக்கு எப்படி தெரியும் இந்த பாடல்? இது ஒரு ராதான்ற உள்ள யாழ்ப்பாணம் அவையே எங்களுக்கு அந்நேரம் வகுப்பு கொடுக்காரோட இந்த பாட்டை பழக்கினாங்க. அவ இருக்கா இல்லையன்றது யாழ்ப்பாணத்து யாழ்ப்பாணம். ஏன் நல்ல குரல் வேணும் ரதியம்மாட. சொல்லி வேற இல்லைடாப்பா. வேற ஒரு பாடல் வேற பாடு தெரியாது தெரியானே. என்னண்டைக்கு கொஞ்சம் சோறு வரைக்கணுமா ரதியம்மா? என்ன தூர போய் தானியம்மா என்னென்னு யோசிப்பீங்க. என்னென்னு சொன்னா கொஞ்சம் நாங்கள் தூர பயணம் செஞ்சுனாங்க. என்ன அப்போ அதில் கொஞ்சமாக கொஞ்சம் டயர்டாக இருக்காவும் நின்று வந்தாலேண்ணே. அதிகமாக சொல்லுங்கள். அப்புறம் நேற்றைய வீடியோவில் என்னம்மா எல்லாம் ஓகே உங்களுக்கு? நல்ல ஆதரவு அந்த எல்லா பிள்ளைகளும் எல்லாம். ஆனால் எங்களுக்கு நீங்கள் ஒன்று தரல. அது போகிறதுல நாங்கள் தான் தானேம்மா தந்தவர் அதிகமாக அது சொல்ல பாவம் பொய் சொல்லக்கூடானே. உண்மையிலே நல்லா இருந்தது. ஆமாம். இப்போ ஒன்று வட்டி கொண்டு வரோம். இப்போ ஒன்று வட்டி தரவில்லை. இல்லை இல்லை நம்ம லேட்டாக சாப்பிடுவோம். இப்போ வடை இருக்கு தானேம்மா? இப்போ வடை பார்த்தேன்டா கைக்குள்ள ஒரு வடை இருக்கு. காட்டி விட்ட வடை இதாக்கும். அப்போ எனக்கு நான் போய் சொல்ல மாட்டேன், எல்லாம் உண்மையை தான் சொல்லுவேன். சாப்பிட்டேன்டா சாப்பிட்டேன்டான்னு சொல்லுவேன். பார்த்தீங்களோ சுட்டது கொஞ்சம். இந்த வடை எப்படி வந்துன்னு கேட்பீங்க நீங்க? நான் சொன்னேன் 2 வடை ரயில் பாக் பண்ணி அந்த வடை வடை இப்படி போய் இது நான் போட்ட வடை. அது அவங்க கொஞ்சம் இதாக வந்தேன். ரயில் போட்ட வடைக்கு என்ன நடந்து தெரியா? அது நல்லா இருக்கு இல்லையா வடை? நல்லா இருக்கு. இல்லையே பாருங்க பாவம். ஜோ உண்மையில வடி வச்சுடுறான் ஜோ. இங்கே வருங்க. எப்பட்றா எப்பட்றா நல்ல ருசியாக இருக்கு ஐயா. நான் தானே விரைஞ்ச அப்புறம் ருசி வராமன்னு வரேன். இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? எப்படி சரி ஜோ. எனக்கு இப்போ டவுட் என்னன்னு சொன்னா லாபத்துக்காக போடுறவங்க. சரி எனக்கு ஒன்று தெரிஞ்சாகணும். இவனுக்கு எப்படி வடை சுட தெரியும்? இதை சொல்லுங்க. விடுறதுக்கு முந்தைய இந்த கேள்விக்கு ஒரு பதில் தெரிஞ்சாகணும். நானும் சுட்டேன் தானடா. டேய் 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 நானும் உன்னோட சேர்ந்து போட்டேன் நான் வடை. 2 மட்டும் பருப்பாக வந்து குண்டை மட்டும் வடையாக வந்து அது மிக்சர். இது வந்து எங்கேயோ ஒரு பிரச்சனை நடந்துச்சு. இது டினானிட விளையாட்டு தான் இது. ஆனால் நம்ம சுடாட்டின்னா போட்ட வடை நல்லா புரிஞ்சிக்கி முடி அரிக்கிறோம். சொல்லி வேலை இல்லையா? ஓகே ஓகே அடுத்த வடை போடுவோம்.
இன்னும் திலானியை வச்சு தொடங்கலாம்டா பிஸ்னஸ் ஒன்று. தொடங்குவோம். பிரியாணி வச்சு தொடங்கலாம். தொடங்கன்னா ஒருவேளை இவனே சாப்பிட்டான்டா வடையெல்லாம் பிறகு என்னடா ஆயிரு ஏஞ்சோ சுவாசாத்துன்ன காணாத நெஞ்சி காத்தாடி வடை புரியுது இல்லை நீ வடைக்கு இந்த கட்டத்தூள் நம்ம செட் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுப்போம். அதிகம்மா வடக்கு நெல்லுவாவும் புளி கொஞ்சம் கரைச்சி அடிப்போம். விளையிட்டோம் நம்ம சாப்பிடுறது. அந்த மற்றபடியாமா ஓ நம்ம இருக்கல எல்லாம் இருக்கு. வேற இருக்கு என்ன எல்லாரும் புளி. ஓ வேணும் தானடா கொத்த மல்லி கண்டு நாட்டிக்க இல்ல வெந்தய கண்டு தெங்கு ஆனால் வர வர அதிகமாக நிறைய தோட்டங்கள் வச்சு கொண்டே வர்றாவு. அடிக்கடி மழை பெய்யுதானே தோட்டம் வைக்கத்தானே. ஓ மழை பெய்யுது தோட்டம் வைக்க தான் போகணும். சரி டிலானி அடுத்ததையும் பொறிச்சு விடுதான் அப்படி கதையோட அதையா உண்மையில நல்லா பொறிக்காடா நீ டிலானி உண்மையை சொல்ல என்ன சொல் வடக்கொண்டு போடுவோம். இல்லை இதுக்காக தானே நாங்கள் கஷ்டப்படுறோம் உன்னோட இடந்து என்னதுக்கு எதுக்கு வடவிட நீ பொறிச்சு தருவேன் நாங்கள் சாப்பிடுவோன்ட்டு கொண்டு வந்து ஆண்ட மாதிரி தான் அதான் கதை வடிவா உண்மையாக நல்லா இருக்கு. நான் பொறிக்க சொல்லலை சத்தியமாக வடிவா உண்மையாக பாருங்க உண்மையாக மக்கள் இங்கே பாருங்க இந்த வடையை கொஞ்சம். ஆனால் ஹோட்டல்லே கூட எவ்வளோ நீட்டாக செய்வான்னு தெரியல எனக்கு. ஆனால் அவ்வளோ வடிவை செஞ்சுக்கான் வடை பொடியும். ஆனால் என்ன எனக்கு கவலை அவன் படையா பொருள் அவன் படையா பொருள் திலானி. ஐயோ கணக்கே சுட்டு போட்டோம். ஆ கணக்கை சுட்டு பண்ணி யோசிக்கா நீ இப்போ அங்கே வர யோக்கு நீங்கள் ஜோ வாங்க இங்கே இந்த வடை சாப்பிட்றதுக்கு நாட்கள் இல்லைன்னு யோசிக்க வேணாம். ஒரு கவலையும் இல்லை உங்களுக்கு. ஒரு கவலை இந்த வரல இந்த இருக்கான் சனு இருக்கான் இந்த நான் இருக்கேன் மஞ்சள் புள்ள இருக்கு. ஆ வடிவா இது இதை விட என்ன ஜோ நமக்கு தேவை ஆழ்பழம் இல்லையா நம்மகிட்ட இருக்கு. இப்போ ஒன்று அம்போ ருசியாண்டு பார்த்தா இப்போ ருசி விடுது இல்லை எனக்கு. அப்படி இல்லை இன்னும் ரெண்டு தேவைப்படும். ரெண்டு இல்லை உங்களுக்கு தான் எல்லாம் ஆமாம் எல்லாமே உங்களுக்கு தான். ரெண்டு வடை கிடக்கு. ஐயோ இப்போ அந்த இதெல்லாம் செட் பண்ணிட்டீங்களா ஐயோ என்னம்மா இது சாப்பிட்றதுக்கு புளியெல்லாம் கரைச்சி அது டிலானி செட் பண்ணு. அது வந்து அந்த தூளையும் இதையும் மிக்ஸ் பண்ணி கரைச்சி போட்டு கொஞ்சம் புளி ஊற்றி போட்டு உடைச்சி தொட்டு புடிந்தா இருக்கு தொட்டு சாப்பிடாச்சுண்ணே. ஓகே இது சோஸ் இது டொமேட்டோ சோஸ். ஓ டொமேட்டோ நாங்கள் இன்றைக்கு சிறப்பாக செய்கிறோம் செம்மையாக ருசிக்கிறோம். இப்போ என்னண்டா நாங்கள் வடை சுட்டு எடுத்துட்டோம். யாருங்கோ வடை சுட்டு எடுத்து ஐயோ வடை சுட்டு எடுத்து தான் டிலானி வடை சுட்டு டிலானி தம்பி எடுத்திருக்காம். இது இல்லை இல்லை நான் இந்த பெனஞ்சாலும் டிலானி பங்கு கூட இதுக்கு அது புளி. இது வித்தியாசமான ஒரு புளி ஒன்று பார்த்தீங்களோ. இது எப்படின்னு சொன்னா இதுக்கு வந்து கட்டறதூள் போட்டு கொஞ்சம் புளி போட்டு சோஸ் கொஞ்சம் ஊத்தி மிக்ஸ் பண்ணி நல்லா இருக்குது. பார்க்க நல்லா குண்டா சிவப்பு குண்டா இருக்கு. வடிவா இருக்கு. இப்போ நம்ம சாப்பிட்டு ருசிச்சு பார்க்குறான் இல்லை சரியோ சாப்பிட்டு காட்டுவேன். ரதியம்மா ஒழுங்கா பொண்டு எடுத்து சாப்பிடுங்க. இதாங்க நீங்க ஆரம்பம் நீங்க எங்களுடைய தெய்வம். நீங்க சாப்பிட்டு பார்க்குறேன். ஓகே நீங்க சைஸுக்கு ஏற்ற மிஷின் எடுத்துக்கலாம். முறைக்கும் கவனம். நீங்க உரைப்பு சாப்பிடக்கூடாது கூட நோமலா எடுங்க. சரியோ சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க. என்ன என்ன கூடுது குறைய உண்மையாக சொல்லுங்கண்ணா. எல்லாம் நல்லா இருக்கு ஐயா. புளிக்கணும் இது நல்லா புளிக்குதா? ஓகே நீ சாப்பிட்றாகும் சொல்லி வேறலாம் நல்லா இருக்கே. நாளைக்கு எடுத்து கடன் ஓடுவேன் அதே வீட்டுக்கிட்ட. நாளைக்கு கடை கொடுத்தல நாளைக்கு வேலை இருக்கி நாளை போடும். நாளைக்கு என்ன வேலை? உண்மையில் நல்லா இருக்கிறோம். நல்லா இருக்குமா சாப்பிடுங்க. எப்படி ஓகே சாப்பிடுவாங்க. நம்ம கடையில் வேண்டி சாப்பிடுங்க. இன்றைக்கு நாங்களே செஞ்சு சாப்பிடுவோம். வேறு லெவல் கடையோட நல்லா எல்லாம் ஒரு அனுபவம் தான்டா உண்மையா. இப்போ நம்ம சுடக்குள்ளடா இப்போ என்ன சொல்கிறா உண்மையா அவன் இவ்வளோ வடிவா வடை போடுவான் சத்தியம் மாற்றி எஞ்சு பாருங்க இவ்வளோ வடியாக இருக்கு இந்த வடை. நல்லா இருக்கு உண்மையா வடையை சுட்டியா சந்தோஷமாக இருக்குங்க. அப்போ என்ன டிலானி முடிச்சு கொள்வோம் நம்ம வீடியோன்னு. அதிகமாக நம்ம வீடியோ முடிச்சு கொள்வோம். ஓகே உங்களுக்கு இன்றைக்கு வடையை சுட்டு நாங்கள் காணொலியில் பகிர்ந்து கொண்டிருக்கோம். மண்மண்டான் நினைக்கிற இது இந்த தக்காளி ஜூஸ் மாதிரி போட்டு இப்படி கலையில் உண்டு. நீங்கள் எனக்கு இப்படி போட்டு சாப்பிடணும் ஐயா. அந்த மழை டைம் அப்படியான நேரத்தில் சாப்பிடணும். இது எல்லா பேரும் நேரத்தில் மேலதிய நேரத்தில் ஒரு கொஞ்ச நேரம் ஒதுக்கி வீட்டு எல்லாரும் அனைத்து அக்கா தங்கச்சிமாரு அண்ணாமாரு
எல்லாருமே உங்க காணொலிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எங்களோட காணொலிக்கு நீங்க சப்போர்ட் தாரே நாங்க இல்லைன்னு சொல்லல. இன்னும் தாங்க. மீண்டும் இன்னும் தாங்க ஆதரவு வாங்க. எங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சா தான் எங்களுக்கு இன்னும் உள்ளம் சந்தோஷமா இருக்கும், கப்பியா இருக்கும். இந்த வீடியோ நாங்க போடுறதுக்காக உங்கள் காணொலி இந்த படம் வந்து Bye.